ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீரோ ஆல்ரெடியே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டா. இதுக்கப்புறம் கதையில் என்னத்த இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சா, இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைனே வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். இந்த எபிசோடில் ஃபைட் சீன் அண்ட் சர்ப்ரைசஸ் குறையாம கதையை வச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 6. முட்டாள்களை அவ்வளோ ஈஸியில் விட்டு கொடுக்காதீங்க, என்ன அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ராடு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கில்ஸையே நம்பி இருக்காதீங்க, எஃபோர்ட்டை போடுங்கன்னு அவர் திட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. டஞ்சன்ல ட்ராப்ல மாட்டி விட்டவனு இவங்க கூட ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கான். மாஸ்டர் ஆரல் எங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆக்சுவலி அது வந்து கில்ட விட்டு போயிட்டான்னு சொல்லவும், அது அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஆரல் ஏன் தான் விட்டு போனானோ, நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு லில்லியா வருத்தப்பட்டு ட்ரைனரும் அவனை தேடி போயிட்டா அப்படின்னு லில்லியா சொல்றான். ஸ்குவாட் கார்டு கப்போட சாம்பியனா மாறிட்டு உடனே யாரும் இப்படி சிட்டியை விட்டு வந்ததில்லை. எல்லாரும் உங்களை பெருமையா பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணிருக்கலாம்லன்னு கேட்கவா, அதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், அதான் வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். மேபி இப்போ என்னால எங்க அம்மாவை தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஈவன் ஸ்ட்ராங்கான நீங்களே அம்மாவை பார்த்தா பயப்படுறீங்களா அப்படின்னு வண்டி ஓட்டிட்டு போறவன் சொல்றான். அம்மா செடியை பறிச்சிட்டு இருக்காங்க, திரும்பி பார்க்காமே ஓ ஆரல் வந்துட்டியா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஸ்டெல்த்தியா அவரை ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம், நீ கிட்ட வர வரைக்கும் நானே நோட்டீஸ் பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. ஸ்குவாட் கார்டு கப்ல சாம்பியன் ஆயிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். டக்குனு மூவாகி நம்ம ஹீரோ முன்னாடி போக வந்து நீட்டிட்டு, இந்த ரோஸோட ஸ்மெல் நல்லா இருக்கலான்னு கேட்கவும், அதுக்கு அது ஸ்வாடா இருந்தா என் கதை அவ்வளவுதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்ன கேட்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல நம்ம ஹீரோ சொல்லுவோம், நான் உன்னோட அம்மா புரியாம இருக்குமா, ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போலான்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க அம்மா தான் ஆக்சுவல் ஸ்வாட் கார்டுங்கிறதுனால அவங்க கூட போட்டி போட்டு வின் பண்ண முடியுமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காம நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்க. நார்மலாவே அவங்க அம்மாக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஸோ ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் அவங்களும் அட்டாக் பண்றாங்க. இல்லையே நம்ப இருக்காம அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நார்மல் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. மவுண்டன்ஸ்க்கு பின்னாடி அது என்ன சவுண்ட், ஏதோ பெரிய மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வில்லேஜ்ல இருக்கவங்க பயப்படுறாங்க. ஏரியல் லீப்பை சூப்பரா யூஸ் பண்றீங்கன்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. டைம் பிரசன்ஸ் யூஸ் பண்ணுவோம், நானும் அதை கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ பாட்டுக்கு யூஸ் பண்றேன். ரெண்டு பேருமே இன்ஃபினிட் பிரேக்கை யூஸ் பண்றாங்க. எங்க அப்பா மத்தவங்க யாரையுமே காணுமே ட்ரெயினர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோட வீட்டுல போய் கதவை தட்டினா ஒரு குட்டி பொண்ணு வரா. இது அவன் தங்கச்சியா இருக்குமோ. ஆமா ஆரல் எங்கன்னு கேட்கவும், கவுகியால் நீ எதுக்கு அவனை பார்க்கணும்னு கேட்டா, நான் அவனும் மாடு இல்லைன்னு வா சொல்றா. கவு மாதிரி இருக்கிறவனெல்லாம் எங்க அண்ணா பார்க்க மாட்டா, போயிட்டு வான்னு சொல்ல ஒரு நிமிஷம்னு சொன்னா. முதல்ல கவு எப்படி பேசுதுன்னு அவ கலாய்க்கிறா. கெஸ்ட் கிட்ட ரூடா நடந்துக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எங்க போனீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், நாங்க ஃபைட் பண்ணோம்னு சொல்லவோ, யார் ஜெயிச்சான்னு அந்த பொண்ணு கேட்டா, நான் ஆரல் கிட்ட தோத்துட்டேன், ஆரல் ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு அவங்க அம்மா சொல்லவும், நீங்க உங்க பிரைம் கண்டிஷன்ல இல்ல, அதான் நான் ஜெயிச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க அம்மாவையே தோக்கடிச்சிட்டியான்னு ட்ரைனர் பாக்குறா. ஆரல் எனக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் வயசாகலன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆரல் இந்த பொண்ணு யாருன்னு அவங்க அம்மா கேட்கவும், ஸ்வாட்ஸ்ல நடந்தது சொல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்கவும், அம்மா அந்த கவ்வை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஒன்னா தங்கியிருந்தோம் நம்ம ஹீரோ சொல்றான். அடடி ஒன்னாவான்னு அவங்க அம்மா பார்க்கவும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரே கில்ட்ல இருந்தோம் அவ்வளவுதான். அண்ட் ஆரல் நீ சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்னு கேட்கவும், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு தானே வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு குட் பை கூட சொல்லியேன்னு ட்ரைனர் கேட்கறா. ஸ்கில் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், இதுக்கு மேல அங்க கத்துக்கிட எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நானும் இந்த வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்கேன்னு வா சொல்லிட்டு, மிஸ் ஃபாரா நான் அவங்க டிசைபிளா இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும் ட்ரைனர் சொல்றா. ட்ரைனரோட அப்பா அங்க வராரு. அதுக்கு பின்னாடி பெரிய மான்ஸ்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஃபைட் பண்ணதுதான் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு, அந்த மான்ஸ்டர் நாங்க ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சமாளிச்சிருந்தாங்க. ஓ ரைனர் நீ எங்க தான் இருக்கியான்னு அவங்க அப்பா பார்க்கவும், ஓ இவா உங்களோட பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. அம்மா சாயல்லே இருக்கா, வைஃபா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட கேட்டா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அப்படி கேட்கல, உங்ககிட்ட ஸ்வாட் கத்துக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், ஸ்வாடா நல்ல வைஃபா இருக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து கத்து தரேன்னு அவங்க அம்மா சொல்லுவோம். ஒய்ஃப் இருந்த அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்வாடை மட்டும் தான் அவளுக்கு கத்து கொடுத்தேன், வீட்டு வேலை எல்லாம் கத்து கொடுக்கல, நீங்க அவளை ப்ராப்பர் லேடி ஆக்குறது எனக்கு சந்தோஷம்னு அவங்க அப்பா சொல்றாரு. சம்பந்தப்பட்ட ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலையேன்னு ட்ரைனர் சொல்றா. சரி ரைனன் பெஸ்டா ட்ரைனிங் எடுத்துக்கோன்னு அவங்க அப்பா கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை போய் பார்க்குறோம். ஆரல் வந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா பார்க்குறாரு. ரிசர்ச்சா நம்ம ஹீரோ கேட்கவோ, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. கத்தனை சவுண்டு கேட்டுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் எதையோ கூட்டிட்டு வந்தியான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ உண்மையிலேயே ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. ஆமா நான் அம்மாவையும் இன்னைக்கு ஸ்வாட் ஃபைட்ல தோக்கடிச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பர்னு சொன்னா. அதான் அப்பா நம்ம ஹீரோ சொல்ல வரவோ, நீ அதை கேட்கலன்னு கேட்டா, ஆமா எனக்கு மேஜிக் கத்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேபேஜை வெட்டுறதுக்கு அவங்க அம்மா கத்து கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வெட்டினது இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஸ்வாட் ஃபைட் மாதிரி ஸ்டாண்ட்ஸ்ல நிக்கிறா. கேபேஜோட சேர்த்து டேபிளே அவ ரெண்டா வெட்டியிருந்தா. இந்த கவுலேடியோட கப்பை உடச்சிட்டா அப்படின்னு சொல்லி மிரா அங்க கத்திட்டு இருக்கா. கில்டலையும் நீ குக் பண்ணலையான்னு அவங்க அம்மா கேட்கவும், அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலன்னு ட்ரைனர் சொல்றான். ஸ்மார்ட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்றதுக்கு பாடி மைண்ட் ஸ்கில் எல்லாத்தையும் நீ பெர்ஃபெக்ட் பண்ணணும், அவனுக்கு எல்லாத்தையும் கத்து தரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆரலுக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே அவங்கள எங்கன்னு கேட்டா, கிளாஸ்லெஸ் ஆன ஆரல் ஈஸியா அவள ஒரு வேர்ல்டை நான் கிரியேட் பண்றேன்னு அவங்க அக்கா கிளம்பிட்டா. கிளாஸ்லெஸ்ஸா இருக்கிறவங்கள மக்கள் குறை சொல்லாத மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றேன், ரொம்ப நாளாவா வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. ரைனர் உடச்ச டேபிளை உங்க அப்பா சரி பண்றாரு. மேஜிக் வச்சே இதை நீங்க சரி பண்ணலாமேன்னு கேட்டா, உங்க அம்மாக்கு நான் இப்படி பண்ணாதான் மேஜிக்கை பார்க்கணும்ல
உடஞ்ச கப்பா அவங்க அப்பா மேஜிக்லயே சரி பண்றாரு. உடஞ்ச பொருளை ஸ்டோர் ரூம்ல இவங்க வைக்க போகும்போது நம்ம ஹீரோவோட ஸ்வாட்ஸும் அங்கதான் இருக்கு. மேஜிக் யூஸ் பண்றதுக்கு மானா அப்படிங்கறது ஒரு பேட்டரி மாதிரி. மானா ஸ்கில்ஸ் இல்லாம யாரும் மேஜிக் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. கிளாஸ்லெஸ்ஸா இருந்து நீ ஸ்வாட் கார்டு கப்பா வின் பண்ணிருக்கலாம். ஆனா உன்னோட அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் தான் நீ அதுக்கு போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு அடையாளம். அதனாலதான் நான் இதெல்லாம் இன்னும் துரோட் போடாம வச்சிருக்கேன். பட் மேஜிக்கை நீ கேஸ் பண்றது ஒரு ஸ்வாட்ஸ்மேன் 2 கை இல்லாம ஸ்வாடை யூஸ் பண்ண ட்ரை பண்றது. ஒரு வேளை உன் பாடியில மானா இருந்திருந்ததுன்னா உனக்கு மெஜிஷியன் கிளாஸ் பிளஸ்லிங்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். என்கிட்ட மானா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெய்னர் நான் என்ன அடிக்க வைக்க ட்ரைனிங் எடுத்தேன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அப்பா கிட்ட அதை கட்டு ஸ்கில் அடையிறதுக்காக பண்ண சொன்னேன். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னா ஆக்ஷனுக்காக நான் எப்பவும் ஹோலி வாட்டர் குடிச்சிட்டு இருந்தேன். நீ குடிச்சிட்டு இருந்தா கில்டோட பட்ஜெட்டே காலி ஆயிரும். ஹோலி வாட்டருக்கு பதில் இந்த தண்ணியை குடி அப்படின்னு லிலியா கொடுக்குறா. இது வேற ஹவுஸ்ல இருந்தது. என்ன போஷன் எனக்கு தெரியல. நம்ம கொடுக்கவும் இது பாய்சனா இருந்தா எனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நம்ம ஹீரோ அதை எடுத்து குடிக்கிறான். இல்ல எதையோ குடிக்காதுன்னு சொல்லுவோம். அது பாய்சன் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டைம்ல என் பாடியில ஏதோ ஒன்று ரெக்கவர் ஆச்சு. ஆனா அது டிவைன் ப்ரொடெக்ஷன் இல்லன்னு சொல்லுவோம். ஆனா ரெக்கவரி போர்ஷனா இருந்தா அப்போ உன்ட்ட மானா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா என்னால உனக்கு மேஜிக்கை டீச் பண்ண முடியும். சொல்ல போனா உங்க அம்மாவை பார்த்து எனக்கு பொறாமையா இருந்துச்சு. இப்ப நானும் என்னோட ஸ்கில்ல உனக்கு கத்து கொடுப்பேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நாம ஃபீல் பண்ணி அதை பாடிக்குள்ள மூவ் பண்ண ட்ரை பண்ணு. உன் கைக்கு அதை மொத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி பண்றான். உன்கிட்ட மானா இருக்குன்னு அவங்க அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் மயங்கி விழுந்துருத்தான். ஸ்வாட்ஸ்ல நீ சாம்பியனா இருக்கலாம். மானால நீ இன்னும் ஒரு ட்ரெயினி லெவல் கூட வரல. அதான் மயங்கிட்டான்னு சொல்லுவோம். மானாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணன்னு கேட்டோம். ப்ராக்டிஸ் பண்றதுல எப்படி மசில் ஸ்ட்ரெச் ஆகுதோ மானாவை அதிகமா யூஸ் பண்ணா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ ஃபுல்லா மயங்கிருத்தான். நீ எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு எதனால கத்துக்கிடுவேன்னு தெரியும். ஒன்னு மாதிரி பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க அப்பா கண் கலங்குறாரு. போஷனை நம்ம ஹீரோ வாங்குவோம். ஏன் உங்க அப்பாக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல எல்லாம் எனக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான். கண்டினியூஸா நம்ம ஹீரோ மானா போஷனை குடிச்சு மானா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் பாலை பெர்ஃபெக்டா பண்றான். இப்போ என்னால மேஜிக்கை கத்துக்கிட முடியல நம்ம ஹீரோ கேட்கவும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தானா இந்த ஸ்பெல் எல்லாம் மண்டைக்குள்ள வரும். பட் உனக்கு அப்படி இல்லை. நீ அதை மேனுவலா தான் படிச்சாகணும். ஸோ நிறைய ஸ்பெல்ஸை நீ கத்துக்கிட வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேஜிக் அகாடமி ஹெல்ப் பண்ணுவாங்க. சிட்டி ஆஃப் மேஜிக்கு தான் நீ போகணும். அங்கதான் நானும் என் மேஜிக்கை கத்துக்கிட்டேன்னு உங்க அப்பா சொல்றாரு. அடடே அம்மா செஞ்சாலே சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு மீரா சொன்னா. தேங்க்ஸ் அதை நான் தான் செஞ்சேன் ட்ரைனர் சொல்லுவோம். இது ஒழுங்கா வேகவே இல்லைன்னு வா கலாய்க்கிறா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வாட் அண்ட் கிச்சன் ரெண்டுத்துலயும் வா இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மாக்கும் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல. எனக்கும் பிடிச்சிருக்குதான். இந்த பொண்ணு அழகா இருக்கா. உனக்கு செட் ஆவான்னு அவங்க அப்பா சொல்றாரு. டார்லிங்னு அவங்க அம்மா மறைக்கவும் இல்ல நீதாம இந்த உலகத்திலேயே அழகுன்னு அவங்க அப்பா ஐஸ் வைக்கிறாரு. ஜீனி மாரி ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு அவங்க அப்பா அவங்க அம்மாக்காக மேஜிக்ல ஹார்ட்டை வச்சு பறவைகளா பறக்க விடுறாரு. மேஜிக் கத்துக்கிட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆல்ரெடி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட்டே நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான். அது பத்தாதுன்னு இப்போ நம்ம ஹீரோ மேஜிக்கோ கற்றுக்கிடணும்னு ட்ரை பண்ணுறான். இனிமே தான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.